அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருட்கொடைகளை அதிகரித்து கொடுக்கும் பொழுது அவற்றுடன் பணிவு, நன்றி, தக்குவா, தர்மம், நல்ல செயல்கள் அதிகரிக்க வேண்டும். இதற்கு மாற்றாக கிபுர், பெருமை, ஆணவம், பேராசை, கஞ்சத்தனம், பிற மக்களை இகழ்ந்து பார்ப்பது, பேசுவது, இவைகள் அதிகரிக்குமேயானால் இது மிக மோசமான கவலைக்குரிய அறிகுறியாக இருக்கிறது. பொதுவாக அருட்கொடை கிடைக்கும் பொழுது நம்மிடத்தில் தற்பெருமை இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் 31வது அத்தியாயம் 18வது வசனத்தில், மக்களை இகழ்ந்து உன் முகத்தை திருப்பாதே, பூமியில் பெருமிதத்துடன் நடக்காதே, நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமையுடைய பெருமை பேசுபவர் எவரையும் அல்லாஹ் விரும்புவதில்லை. ஆக ஒருவருக்கு அறிவு, செல்வம், பதவி, புகழ் கிடைத்தால் இது என்னுடைய திறமையால் மட்டும் கிடைத்தது என்று கருதாமல் இது அல்லாஹ்வினுடைய அருள் என்று எண்ண வேண்டும். இரண்டாவதாக, வணக்கம் அதிகரிக்கும் போது நம்மிடத்தில் பணிவு அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே நமது தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுதல் போன்ற இபாதத்துகள் அதிகரிக்கிற பொழுது மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருவது மிக ஆபத்தானது. மூன்றாவதாக, வயது அதிகரிக்கும் போது பேராசை அதிகரிப்பது இது ஒரு பேராபத்தாக இருக்கிறது. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதமுடைய மகன் வயதாகிறான், அவனுடன் 2 விஷயங்கள் வளர்கின்றது: செல்வத்தின் மீதான ஆசை, நீண்ட ஆயுளின் மீதான ஆசை. வயது என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய முதலீட்டு காலம். வயது அதிகரிக்கும் போது அல்லாஹ்வை நோக்கிய நமது திரும்புதல் அதிகரிக்க வேண்டுமே தவிர உலக ஆசை அதிகரிக்க கூடாது. நான்காவதாக, செல்வம் அதிகரிக்கும் போது கஞ்சத்தனம் கூடக்கூடாது. அல்லாஹு தஆலா கூறுகிறானே 59வது அத்தியாயம் 9வது வசனத்தில், எவருடைய உள்ளம் பேராசையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ அவர்களே வெற்றியாளர்கள். ஆக செல்வம் அதிகரித்தால் ஜகாத், சதகா, ஏழைகளுக்கு உதவி, உறவினர்களுக்கு உதவி ஆகியவைகள் அதிகமாக நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தர்மம் செய்வதால் செல்வம் குறைந்து போவதில்லை. ஐந்தாவதாக, பதவி மற்றும் அதிகாரம் கிடைக்கிற பொழுது நம்மிடத்தில் பணிவு அதிகரிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா 28வது அத்தியாயம் 83வது வசனத்தில், அந்த மறுமை வீடு பூமியில் உயர்வையும் ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்கே நாம் வழங்குகிறோம் என்று குறிப்பிடுகிறார். பதவி என்பது மக்களை ஆளுவதற்கான உரிமை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு, அமானிதம். பதவி உயரும் போது பணிவு குறைந்தால் அது நன்மை அல்ல. ஆறாவதாக, உண்மையான வெற்றி எது தெரியுமா? தன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தியவன் நிச்சயமாக வெற்றி பெற்றான், அதை அழித்தவன் நிச்சயமாக நஷ்டமடைந்தான். 99வது அத்தியாயத்தில் 9-10 வசனங்கள் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகவே இந்த போதனையுடைய மையம் என்னவென்றால், வெளிப்புற உயர்வு மற்றும் வெற்றி அல்ல, உள்ளம் சீராக இருப்பதே உண்மையான வெற்றி. நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வோம். எனது அறிவு அதிகரிக்கும் போது பணிவு அதிகரிக்கிறதா? எனது வணக்கம் அதிகரிக்கும் போது பிறரை இகழக்கூடிய எண்ணம் குறைகிறதா?
எனது வயது அதிகரிக்கும் போது மறுமைக்கான தயாரிப்பு அதிகரிக்கிறதா? எனது செல்வம் அதிகரிக்கும் போது தர்மம் அதிகரிக்கிறதா? எனது பதவி உயர்வு கிடைக்கும் போது மக்களிடம் பணிவு அதிகரிக்கிறதா? அல்லாவின் கொடைகளை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிறேனா என்று நாம் எண்ணி சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அல்லாவினுடைய ஒருவரை அல்லாவுக்கு நெருக்கமாக்கினால் அது நியாமத், அருள். அதே அருட்கொடை ஒருவரிடம் கிபுரு, பெருமை, ஆணவம், பேராசை, கஞ்சத்தனம், மக்களை இகழ்தல் ஆகியவற்றை உருவாக்கினால் அது தன்னுடைய உள்ளத்தை உடனடியாக சீர்திருத்த வேண்டிய எச்சரிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.